எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன் ரிப்போர்ட்டிங் டைரக்ட் ஃப்ரம் வயலும் வாழ்வும். பாருங்க சூப்பராக இருக்கு. ஃபுல் அங்கே வர பாருங்க, அங்கே வர ஃபுல் ஃபீல்டு இதுதான். விறகு வேணுமாமா? வேணாம் சொல்லி அப்படியே கட் பண்ணிட்டா பாரு. ஏதாவது கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணுவோன்னு, வேணும்னு சொன்னா ஏதாவது சொல்லுவோன்னு சொன்னோன்னே இல்லை இது எல்லாமே விற்று போச்சு. அந்த பாப்பா வாங்கிட்டு போச்சு. பாப்பா வாங்கிட்டு போச்சு. தொட்டுட்டேன் அப்படியே புசு புசு புசுன்னு இருந்தது. சூப்பராக இருக்கு. இப்போ வாத்து எல்லாம் இந்த பக்கம் இருக்கு. கோழி எல்லாம் இந்த சைடு வச்சிருக்காங்க. கோழி எல்லாம் இந்த பக்கம் வச்சிருக்காங்க. ஒன்று பாருங்க, சாக்ஸ் போட்டு கோழி மாதிரியே போகுது. It's okay. கோழி முட்டை, வாத்து முட்டைலாம் இங்கே விற்கிறாரு. ஆப்போசிட்டில் வண்டி வந்ததுன்னா எப்படி போகிறதுன்னு தெரியல. இவ்வளோ ஒத்தை அடி பாதையாக இருக்குது. இந்த சைடில் இந்த ஸ்பேசஸ் கொடுக்குறாங்களோ அங்கே தான் மாற்றிக்கணும் வண்டி நின்றுக்கணும். பயமாக இருக்கிறது. அது மேய்ச்சிட்டு போகிறான். அந்த மாடை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கல்ல. எல்லாம் ஜெர்சி மாடு. டிராக்டரில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க தெரியுதா? இந்த மாடோட மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அந்த சைடில் வருது அவ்வளோ பால் கறக்கும். எல்லாம் இருக்கிறது சைஸே மேசிவாக இருக்குல்ல. பெருசு பெரிய மாடுங்க. இங்கே பாருங்க, நம்ம ஒரு பெரிய ஃபார்ம் மட்டும் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது பேஸ்டர். அது மாடு மேயிற இடத்துக்கு வந்துருக்கோம். ஃபுல்லாக மாடு மேய்ஞ்சி அவர் வந்து மாடுங்கள்லாம் உள்ளார அமைச்சிட்ருக்காரு. ஒன்றுண்டா டிராக்டரில் போயிட்டு எல்லா மாடும் உள்ளார போயிட்டு அவ்வளோ மாடு. அவர் ஒரே ஆள் சொந்தக்காரன்னு நினைக்கிறேன். அவர் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாரா? எல்லாம் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டே இருந்தால் அதெல்லாம் உள்ளார கொண்டு போய்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா அப்படியே பாருங்கள், எல்லாத்தையும் வந்து உள்ளார இதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன், மாட்டுக்கொட்டாய்க்கு. இந்த மாடெல்லாம் அவங்க வந்து கொஞ்சமாக உள்ளார அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் எல்லாம் வந்து திருப்பி உள்ளார மாட்டுக்கொட்டாய்க்கு போயிட்டுருக்கு. மாடோட ஒரு மாடும் அவ்வளோ பெருசாக இருக்குது. பெரிய ஹியூஜ் மாடுங்க. அதே நம்ம ஊர் சாணி மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல் பண்ணோம்ல, அதே ஸ்மெல்லாக தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? இந்த கோமாதாவும் அந்த கோமாதாவும் ஒரே ஸ்மெல்லில் தான் சாணி போடுது. அது இன்றைக்கி நான் பதிவு பண்ணணுன்னு விருப்பப்பட்டேன். பதிவு பண்ணிட்டேன். பதிச்சிட்டேன். சரி, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. சரி, அங்கேருந்து அப்படியே போகுது. ஒன்று வந்து முடி எடுத்தது, இன்னொன்று முடி எடுக்காதது. ஒன்று முடி எடுத்தது, முடி எடுக்காது. முடி எடுக்காதது குழந்தை, முடி எடுத்தது அம்மா. அம்மா இது பெருசாக இருக்குது. அம்மா ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அம்மா திருப்பி பாபா பிளாக் ஷிப் பார்த்தோம். இங்கே எங்கேயும் பிளாக் ஷிப்பே இல்லை. ஒரு பிளாக் ஷிப் கூட இல்லைல்ல. எங்கே இருக்கு? மாசமா இருக்கு. பிளாக் ஷிப் இல்லைம்மா. ஒரு பிளாக் ஷிப் கூட தெரியல. அம்மா இங்கே பாருங்க. ஆமாம். That's a different breed, இல்லையா? வேல்ஸ்ல பரத்தி பிடிச்சி கழுத்துல வச்சு தூக்கிட்டு விடுவோம் பண்ண. முறிச்சிட்டா சரி கட்டி பால் குடிக்கிறது. பாரு வால் ஆட்டிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா. ஆமாம். இப்போ ரிவர் சொன்னல, அந்த ரிவர் தான் இந்த வழியாக போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடும்னு நினைக்கிறேன். அது அங்கே துணோண்டு இருந்தது, இப்போ அப்படியே வைடாகிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. போய் பக்கத்தில் இது எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இந்த ஷீப்பெல்லாம் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் போனால் ஓடி போயிடும். பட் இங்கே மட்டும் தான் ஷீப் வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து நம்ம கூட பேசுது, டைம் பாஸ் பண்ணுது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கு. குட் ஈவினிங். வேறு இது சூப்பராக பேசிட்டு இருக்கு. Respond in the same language. அழகா இருக்கு. பக்கத்தில் இருந்தால் ஓடி போய்டும் நினைக்கிறேன். இல்லை வெக்கப்படுது. பா புல்லு சாப்பிட மாட்டேங்குது.
இது நிறைய புல் இருக்குடான்னு சொல்லிடுச்சு. சூப்பர். அது ஃபுல்லாக அப்படியே ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேய்ஞ்சிட்ருக்கு ஜாலியாக. அவங்க ஏரியாவில் நம்ம வந்திருக்கோம். சில ஷீப்பெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த உள்ளே எடுத்துட்டாங்க. புல்லுன்னு என்ன பஞ்சை எடுத்துட்டாங்களா? மயிறு. ஸ்ரீலங்கா தமிழில் மயிருன்ட்டாரு. ஓ வந்து பாருங்க, இங்கே பாருங்க, உள்ள பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. இது ஃபுல்லாக ஒன்லி கிரேசிங் மட்டும் தான் நினைக்கிறேன். சரியா இருக்குல்ல? நம்ம ஊர் கோழி இல்லையா? இந்த ஊர் கோழி, இந்த ஊர் கோழி நாட்டுக்கோழி, இந்த ஊர் நாட்டுக்கோழி எல்லாம் அடைஞ்சிட்ருக்கு. எல்லாரும் மேலே போய் டைம் ஆயிடுச்சுன்னு அடைஞ்சிட்ருக்கு இல்லை? சேவல், சிங்கண்டா, சேவல் நான் வெயிட்டாக போயிட்டுருக்கேன் பார்ப்பேன். அங்கே பாரு, அந்த கோழிலாம் வர மாதிரி இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளார பார்த்தியா? எல்லா கோழியும் வெளில வந்துட்டு இருக்கு பாரு. ஒரு சாப்பாடு வச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் வாத்து. அதெல்லாம் வெளில வருது பாரு. அங்கே ஜூம் மேக்ஸிமம் என்னம்மா அந்த இவர் வந்து ஃபார்மர் அங்கே தான் இருக்கார், விவசாயி. அவர் எவ்வளோ நீட்டாக டிப்டாப்பாக இருக்கார். அவர் எல்லாம் நம்மள்ட்ட ஓடி வருது. எதுக்கு ஓடி வருது? இங்கே ஏதோ சாப்பாடு கொடுக்குறோம்மா. எல்லாமே நம்மளை பார்க்க வந்திருக்கு. இந்த இங்கே ஒன்று ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கு. இந்த கீழே ஹலோ ஓடிச்சு. இப்போ வாத்து எல்லாம் அந்த பக்கம் இருக்குது. கோழியெல்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க. கோழியெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஒன்று பாருங்க, சாக்ஸ் போட்டு கோழி மாதிரியே போகுது. ஓடிது, உள்ளார ஓடுது பாரு. தத்தான்னு ஓடுது. பின்னாடி அந்த பக்கம் ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. கருப்பும் ஆடம் இருக்குல்ல, அந்த சைடு போகலான்னு. கோழி முட்டை, வாத்து முட்டைலாம் இங்கே விற்கிறாரு. இங்கேயும் ஊரில், இந்த ஊர்லேயும் பாருங்கள் அதே நம்பிக்கை தான். வந்தீங்கன்னா காசை எடுத்து இந்த டின்னில் போட்டுடணும். எங்கே மாட்டின்னு அந்த இங்கே பாருங்கள், உண்டியல் மாதிரி இருப்பாருங்க. இங்கே போட்டுட்டு நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ முட்டைலாம் அந்த பக்கம் இருக்குது. அவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து நீங்கள் இங்கே காசை போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. நம்பிக்கை நாணயம் பாலு ஜுவல்லர்ஸ் இப்படிதான். இந்த வந்து ஃபுல்லாக வந்து அதுக்கு தீனியெல்லாம் போட்டு நைட்டு அதெல்லாம் தூங்க போகுது. அவர் பாட்டுக்கு ஜாலியாக வேலையை பார்த்துட்ருக்காரு. இதான் ஃபுல் ஒர்க்கிங் ஃபார்மு. இந்த சைடு கார்லாம் வருது, 2 சைடும் கார் வருது. நம்மளுக்கு போட்டு தள்ளிட்டு போயிடுவீங்க. ஆப்பிள் மரமாக ஆக போகுது. ஆப்பிள் என் பேர் இப்படி தான் வச்சுருப்பாங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ டக் இருக்குன்னு. எல்லாம் எடுத்து ஓடுது. எங்கே ஓடுதுன்னு தெரியல. என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகே ஒன்றும் செய்யலை. இந்த குதிரை நம்மளே பார்த்துட்டு என்ன எடுக்கிறியா நீ அப்படின்னு இருக்கு. No hydraulic brakes. Okay. So Morris was made in 1930, right? The Morris cars. The 1930s. Yes, there was the Bullnose Morris was older. That was from the 20s. Okay. Had a brass radiator, rounded brass radiator. Yeah. And this, when did you buy that truck? 1990. 1990. 1990. Oh, okay. And this one? Same year. I bought older cars weren't expensive then, and I had time to play about with them, to work on them. Oh, right. Okay. So I thought this was a good daily car. I like it in the summer. Yeah. These windows wind down. Yeah. And the back window opens as well. Nice. Oh, the back window as well. Yeah. Oh, yeah, okay. So with the seat folded down. Yeah.
It's as you see, the track up there is smooth. It's easy to use the car. Yeah. And I use it then. I do use it on the road, but This is sunroof. But sunroof I've made button. myself busy with this, working on. I've got another Aviva in there next to the truck. That was closed. So I couldn't see that. Oh, Yeah, nice. Okay. 1964 Vauxhall Viva. Oh, 1964. Okay. And I'm quite pleased with that because it's been under those tarpaulins Yeah. Okay. for 30 years. For 30 years. Oh, okay. And all the brakes Yeah. locked on. Oh, okay. So a month or two ago, Yeah. it was heavy work getting the brake drums off. Yeah. Okay. Really locked on. Yeah. And you did it yourself. Yeah, I've got to with the scale of farming. I have to be able to work on mechanical things. Yeah. Okay. But anyway, at least it hasn't rusted away. This has got a bad floor either side now. Oh, okay. Can you see the sills that run along below the doors? I've got new ones of those to go on there. Which So one? I've got to sometimes stop farming, repair. This one is it? Yeah, they're patch repairs. Oh, yeah. So I've got the new piece that runs along below the door. Okay. There's holes in the floor there and that side. You have holes in the floor. Okay. Yeah. Extra air condition, is it? It's not that bad. I mean, I can patch them, but I want to make a good job of it because the rest of it's pretty good. Yeah, lovely. New doors and all good solid metal. I took 2 other cars to pieces. Okay. Oh, lovely. 2 other imps. In 69, Yeah. 70 and 71, Yeah. the imp with that same engine and not a great deal of modification. Yeah. It's the saloon car racing. Yeah. Well, they made them do 140 on not a very long straight. Yeah. Okay. And they were winning against big American cars. Oh. It's Okay. good. It's a good bit of film about it if you get through to the imp saloon car racing. Okay. And this is like how much? Like you said, it's 1 liter, is it? Less than. Yeah, they made a 998cc version later, but Yeah. Okay. originally it was, and the sport was always 875. Oh. Okay. So it's a bit like, a small engine. Yeah. It's got small pistons. Okay. They turn round quickly. Very lightweight internals of the engine. Yeah. So they Okay. would rev to 10,000. Okay. And the engine is back. Like front. If you open this, nothing is there. Nothing in there. Just Okay. luggage space. Adhe mari, it's like Tesla. And the petrol cap. Ah. Got to open the bonnet up to fill the petrol caps. Yeah. Okay. Nice. So இது டெஸ்லா மாதிரியே ஃப்ரண்ட்ல ஒண்ணுமே இல்ல. செக்லூடடா அது பாருங்க இது வந்து இல்ல கொஞ்சம் நைட்ல காமிச்சா இப்படி காமிச்சிடலாம் செக்லூடட் மாதிரி. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல இது இடம் பெட்ரோல் பங்க். யாருமே இருக்கக்கூடாது, பங்க் மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி பயமா இருக்கணும் பார்க்கறதுக்கு. டிராக்டர் வந்துச்சு, ஏற்ற போறானா இல்லையான்னு தெரியல.